நம்ம மார்க்கெட்டை இன்னமும் தொடர்ந்து கீழே போயிட்டு தான் இருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார் போயிட்டு இருக்கனால குளோபலாக எல்லா மார்க்கெட்டும் கீழே போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே போயிட்டு தான் இருக்கு. இதனால நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட 52 வீக்ல பக்கத்தில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய கம்பெனி நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பில் இருந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த டைமை பயப்படாம முதலீட்டுக்கு நல்ல வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒரு வாரமாக என்னால் வீடியோ அப்லோடு பண்ண முடியல, வெளியே போயிருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக டெய்லியும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். நிஃப்டி 50 இப்போதைக்கு 1.37% டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 332 புள்ளி இன்னைக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. தொடர்ந்து நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 பக்கத்தில் வந்து அப்படியே தொடர்ந்து கீழே வந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கிராஷ் ஆயிருக்கு. பேங்க்கு கிட்டத்தட்ட 1.78% நெகட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 1.13% நெகட்டிவ், சில்வர் 1.5% நெகட்டிவ்ல இருந்தாங்க. கோல்டு மட்டும் ஃபிளாட்டா 0.34% பாஸ்ட்ல இருந்தாங்க. ஆட்டோ கிட்டத்தட்ட 2.5% வந்து நெகட்டிவ். ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே போயிட்டே தான் இருக்கு. பார்மா 0.88% பாசிட்டிவ், ஐடி 0.45% நெகட்டிவ், மிட் 150 பீஸ் 0.69% வந்து நெகட்டிவ். மேக்ஸிமம் இன்னைக்கு நிறைய இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டாக்ல நல்ல ஒரு பாசிட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் டாப் 5 கெய்னர்ஸ்ல விப்ரோ இருக்காங்க, ஜியோ ஃபைனான்ஸ், கோல் இந்தியா, என்டிபிசி, ஓஎன்ஜிசி இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸ்ல பஜாஜ் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஆட்டோ, எம்என்எம் இருக்காங்க. இன்னைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு தான் இருக்கு. இது முன்ன சொன்ன மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பா வந்து யூஸ் பண்ணீங்க. ஏன்னா நிறைய கம்பெனியோட ஸ்டாக் நல்ல ஒரு லோ பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்க எந்த கம்பெனில நீங்க வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வாய்ப்பை யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.19% வந்து நெகட்டிவ்ல இருக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து இருக்கும். ஆனால் இண்டெக்ஸை விட அதிகமான லாபம் வந்து சில்வர் அண்ட் கோல்டு தரும் அப்படிலாம் கிடையாது. லாங் டேர்ம், அதாவது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நம்ம பார்க்கும்போது சில்வர் அண்ட் கோல்டை விட இண்டெக்ஸ் பண்ண தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன் வந்து எப்பயும் தரும். என்ன மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கும்போது சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா குளோபலாக ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கொஞ்சமாக மேலே வரும்போது சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் ஃப்ளாட்டாக இருக்கும். இல்லைனா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5%, 10% இந்த மாதிரி தான் குறையும். சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் நல்ல ஒரு ஹை போனாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஹையில இருந்து இப்போதைக்கு டவுனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு பெரிய ப்ராப்ளம் வர வரைக்கும் சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் இப்படி இருக்கலாம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குளோபலாக ஏதாவது பெரிய பிரச்சனை வரும். அப்போ மறுபடியும் கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நிறைய பேர் சில்வரோட ப்ரைஸ்லாம் நல்ல ஒரு ஹையில் இருக்கும்போது வாங்கிட்டாங்க. இப்போ நல்ல ஒரு லோவில் இருப்பாங்க. நம்மகிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ண போகிறோம். இல்லைனா நம்ம சும்மா இருந்தாவே போதும். ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு மறுபடியும் அந்த ப்ரைஸ்க்கு வந்துடும். அதனால் பை பண்ண அவசியம் கிடையாது. அடுத்தது பிஜி இன்வீட், பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். கரண்ட் ப்ரைஸ் 91 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டரில் இருக்காங்க. பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய அசட் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரஸ்ட் அப்படின்னா இவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து இருக்கும். அந்த சொத்தை வாடகைக்கு வந்து கொடுப்பாங்க, இல்லைனா லீஸுக்கு கொடுப்பாங்க. அதில் இருந்த வருமானம் தான் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். இந்த ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்ட் வந்து இருக்குது. இந்த ட்ரஸ்ட்டில் யாரெல்லாம் முதலீடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இவங்களுக்கு வரக்கூடிய லாபத்திலேருந்து கிட்டத்தட்ட 90லேருந்து 95% நம்மளுக்கு டிவிடெண்டாகவே வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அசட் இருக்கும். அதாவது பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதில்ல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு ரூபா அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அதிகமான யூனிட்டு இவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்களோ, அதாவது இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பம், கம்பி எல்லாமே வந்து இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு வர அந்த கம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தான். அதனால் ஒரு யூனிட்டுக்கு இத்தனை ரூபாய் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த கரண்ட் கம்பெனிகிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அந்த கரண்ட் கம்பெனி எவ்வளோ யூனிட்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து வருமானம் வரும். அந்த வருமானத்தில் இருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து திருப்பி தருவாங்க. இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் அதிகமான டிவிடெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். வருஷத்துக்கு 4 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2026 2வது மாதம் ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த டிவிடெண்ட் 5வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஒரு ஷேருக்கு வருஷத்துக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13% டிவிடெண்ட் ஈல்டு வருது. 13% அப்படிங்கிறது சூப்பரான டிவிடெண்ட் ஈல்டு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போய் நம்ம போய் முதலீடு பண்ணும்போது வருஷம் ஆவரேஜாக அந்த இண்டெக்ஸ் ஃபண்டு 12% ரிட்டர்ன் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணி 30 வருஷம் 40 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு இந்த பிஜி இன்வெஸ்ட்லாம் நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது வருஷம் அந்த 13% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிவிடெண்டாகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடுது. இதுவே இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம எப்போ விற்கிறோமோ, அதாவது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு விற்கும் போது தான் அந்த லாபம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வரும். ஆனால் அவனால இந்த பிஜி இன்வெஸ்ட்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. வருஷம் அந்த 12%
டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்திருக்கனால நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கூட வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஸ்டாக்ல நம்ம வந்து முதலீடு பண்ணுறோம், வருஷத்துக்கு 13% ரிட்டர்ன் வருது அப்படின்னா அந்த 13% டிவிடெண்ட்டை நம்ம மறுபடியும் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போய் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணும்போது இந்த ஸ்டாக்ல இருந்து கிட்டத்தட்ட 12% டிவிடெண்ட் ஈல்டும், இண்டெக்ஸ் ஃபண்டு ஒரு சைடு ஆவரேஜாக 12% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தால் கூட கிட்டத்தட்ட 24% நம்மளால் ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். இதுவே போன வருஷம் இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 75 ரூபா பக்கத்தில் தான் இருந்துச்சு. 75 ரூபாய்க்கெல்லாம் யாராவது இருக்கும்போது முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா 12 ரூபா டிவிடெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 16% டிவிடெண்ட் ஈல்டு. 16% அப்படிங்கிறது சூப்பரான டிவிடெண்ட் ஈல்டு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டால் கூட வெறும் 7% தான் நம்மளுக்கு வட்டி தராங்க. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 16% டிவிடெண்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும். இந்த மாதிரிலாம் அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப லோ ப்ரைஸ் வரும்போது அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்ம உண்டியலில் காசு போடுற மாதிரி இல்லைனா நம்ம அப்பப்போ எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடுவோம், ஒரு 150 ரூபா கொடுத்து பிரியாணி சாப்பிடுவோம். அதே மாதிரி அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி நம்ம வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிட்டு இருந்தால் கூட மினிமம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குவான்டிட்டி 10,000 குவான்டிட்டியில் நம்ம வாங்கி வைக்கும்போது டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். 1000 குவான்டிட்டி நம்ம சேர்த்து வச்சா கூட 12,000 ரூபாய் நம்மளுக்கு டிவிடெண்ட் வரும். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குவான்டிட்டியை தான் வந்து பார்க்கணும், குவான்டிட்டி வந்து அதிகமாக வந்து ட்ரை பண்ணணும். அடுத்தது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட், இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஹையில் இருக்கும்போது வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க, இப்போ ரொம்ப லோ போயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனியில் என்ன ஒரு பிரச்சனை, இவங்க ரிசல்ட் தரும்போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஏமாற்றிருக்காங்க, அவங்க ரிசல்ட் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஃபுல்லாக கீழே போணுச்சு. கிட்டத்தட்ட 1000 ரூபா பக்கத்தில் தான் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்லாம் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 114 ரூபாய் இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்குது, கிட்டத்தட்ட 1000 ரூபா பக்கத்தில் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால நான் ரிஸ்க் எடுத்து வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் யோசிப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம வந்து வாங்கக்கூடாது, வெறும் ப்ரைஸை மட்டும் வச்சுட்டு வந்து வாங்கக்கூடாது. இந்த கம்பெனியில் ப்ராப்ளம் வந்தது அவங்க வந்து ரிசல்ட்டு ஏதோ போய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். எப்போ அதை வந்து சரி பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா ஒரு நியூஸ் பேஸில் எப்போயாவது சடனாக அப்பர் சர்க்யூட்லாம் வந்து போயிட்டு இருக்கும், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்கிட்டு இருக்கும். அதனால ஒரு கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை அந்த கம்பெனி எப்போ சால்வ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ரூமரை நம்பி யார் இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டாம். இப்போ நாளைக்கு இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி இருந்த கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் வந்து சரி பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கம்பெனி சைடு சொன்னாங்கன்னா மட்டும்தான் வந்து நம்பணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தப்பான ஒரு முடிவு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியே வர தான் பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு என்கிட்டயும் இந்த ஸ்டாக் வந்து இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ வாங்கியிருந்தேன். இந்த 2024 என்னமோ வாங்கியிருந்தேன், ஒரு 500 ரூபாய்க்கு என்னமோ வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்கும் போது 500 450 ரூபா எனக்கு ஞாபகம் கூட இல்லை. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 60,000 ரூபாவோ என்னமோ வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. அதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து 60,000 ரூபாய் அந்த நெகட்டிவ்ல இருந்தது. எதுவுமே யோசிக்கலைங்க, ஏன்னா இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இன்னும் கீழே போகணும்னு தெரியும். அதனால நான் விற்றது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாவோ 400 ரூபாய் இருக்கும்போது சம்திங் வந்து விற்றேன். ஆனால் 60,000 ரூபாய் நம்ம லாஸில் தான் நான் விற்றேன். அதுக்கப்புறமே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா பக்கத்தில் வந்து இருக்குது. நான் அப்போ விற்றதே வந்து நல்லதாக போச்சு. அதனால ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா எதுவுமே நம்ம யோசிக்காமல் அதை வந்து வெளியே வரதான் வந்து பார்க்கலாங்க. இந்த கம்பெனி எப்போ அவங்களோட ப்ராப்ளத்தை சரி பண்ணுறாங்களோ அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாலிகேப் இந்தியா லிமிடெட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் அண்ட் ஒயர் பிஸ்னஸில் இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி, தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. 52 வீக் ஹையை தொட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க மேலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு கீழே இறங்கிட்டு இருக்கு. சூப்பருங்க, இதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரண்ட் ப்ரைஸ் 7,450 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சம் 8,724 ரூபாய்க்கு வந்து போணுச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,500 ரூபா பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனாங்க, நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 52 வீக் ஹையை போய் டச் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஓகே இது கீழே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ கீழே வர வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. வேல்யூஷன் படி நல்ல ஒரு வேல்யூஷனில் தான் இருக்காங்க. ஸ்டாக்கோட PE ரேஷியோ 42 வந்து இருக்குது. புக் வேல்யூ 704 ரூபாயில் வந்து இருக்குது. இவங்களோட ROCE வந்து பார்த்தீங்கன்னா 29%, ROE 21%, ROIC 29%, OPM 14% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 3,838 ரூபாயில் வந்து இருக்குது. PEG ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.46 வந்து இருக்குது. சேல்ஸ் growth 28%, ப்ராஃபிட் growth 42% இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.02 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 10.6 வந்து இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ தான். கேபிள்ஸ் அண்ட் ஒயர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருப்பாங்க. நம்ம இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாகுதோ அந்த அளவுக்கு கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் க்ரோத் அப்படி வந்து இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். ஸ்டாக்கோட பி ரேஷியோ 42 இருக்குது. அதே மாதிரி பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.4 பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூஷன் தான். இருந்தாலும் அதோட ஹையில் இருந்து இப்போ வந்து கீழே போகுது. அதாவது எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையிலேருந்து 20% 30% கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆப்ஷன்ட்டியாக இருக்கும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம், இது நம்ம கீழே போகட்டும்.
நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து தரும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருப்போம். இந்த மாதிரிலாம் இப்போ நான் இந்த ஸ்டாக்கு தான் நான் வந்து ட்ராக் பண்ணுறேன், நான் இப்பயே போய் வாங்கணும் அப்போல்லாம் கிடையாதுங்க. இப்போ பாலிகேப் இந்தியா நல்ல சூப்பரான ஒரு கம்பெனி தெரியும், இருந்தாலும் இவங்க கையில் இருக்காங்க. அதோட கையில் இருந்து ஒரு 20-30% கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணும்போது, இதே டைமில் வேறு நல்ல நல்ல கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே தான் இருக்குது, அதில் நம்ம போய் முதலீடு வந்து பண்ணி வச்சுக்கலாம். அது கீழே இருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்திருந்தது அப்படின்னா அடுத்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம். அதாவது ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்துருச்சா, அது எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 20% போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா 20% ப்ராஃபிட்டில் விற்றுட்டு அதே அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து பாலிகேப் எப்போ கீழே வருதோ அதில் நான் வந்து முதலீடு வந்து பண்ணிவிடுவேன். இந்த மாதிரியும் நம்ம காசு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் நம்மளால் வந்து காம்பவுண்ட் வந்து பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட் வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதிகமாக வந்து காம்பவுண்டிங் வந்து ஆகும். அடுத்தது VBL, வருண் பிவரேஜ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அதோட கையில் வந்து இப்போதைக்கு லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது 425 ரூபாயில் இருந்து இருக்குது. அதாவது ரொம்ப கீழே போனுச்சுன்னா 425 ரூபாய் டச் பண்ணுது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே தான் இருக்குது. எப்பவும் சொல்கிற மாதிரி தான், எப்போ ஒரு சூப்பரான அதுவும் க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸோ அதோட கையில் இருந்து ரொம்ப லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், ஒரு 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், அது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த 422 ரூபா அப்படிங்கிறது நல்ல ஒரு லோ ப்ரைஸாக இருக்குது. இப்போதைக்கு அந்த 435 அப்படிங்கிறது நல்ல ஒரு லோ ப்ரைஸ் தான். இந்த மாதிரிலாம் ப்ரைஸ் வரும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அக்குமுலேட் வந்து பண்ணி வச்சுக்கணும். எப்போலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 500 ரூபாய் 550 ரூபா போகுதோ அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் ஓகேனா கூட நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 600 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். நம்மளோட ஒரே வேலை அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பை பண்ணோமா, அதே மாதிரி நம்ம எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணால் நமக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே லாங் டர்ம்னா அப்படியே வச்சுட்டு கூட இருக்கலாம். பார்க்கலாங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பில் தான் இருக்குது. நானும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹையெல்லாம் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸில் இருக்குது. நானும் என்னோட ரூல்ஸை வந்து இந்த கம்பெனி வந்து பிரேக் பண்ணியிருந்தேன். அதாவது ஹையில் இருக்கும்போது வாங்கியிருந்தேன். எப்பயுமே எவ்வளோ பெரிய சூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையில் இருந்து லோ ப்ரைஸில் நம்ம வாங்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கான லாபம் கொஞ்ச நாள்லேருந்து கிடச்சிடும். இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸ் வந்துட்டு ஆகிட்டு இருக்குது லாஸ்ட்டு ஒரு வருஷமாகவே. அதனால் பொறுமையாக இருந்து அப்பப்போ இதை நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணி பண்ணிக்கணும். இப்போதைக்கு நல்ல ஒரு ப்ரைஸில் தான் இருக்குது, ரொம்ப கீழே தான் இருக்குது. இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது CDSL, சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 1231 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1829 ரூபாய்க்கு இருந்துட்டு இப்போ 1200 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. NSDL வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. அவங்க லிஸ்ட் ஆன ப்ரைஸுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு. அதாவது IPO ப்ரைஸுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப கீழே போயிட்டே இருக்காங்க. எந்த ஒரு கம்பெனி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து IPO வந்து வராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால தான் சொன்னேன் NSDL லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் யாரும் வாங்க வேண்டாம், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம வந்து அடுத்து வந்து பேசுவோம். CDSL பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் 319% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹை ஒரு 1830 இருக்குது. இப்போதைக்கு 1200 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 54 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பே ரேஷியோ 46 இருக்குது. புக் வேல்யூ 83 ரூபாயில் வந்து இருக்காங்க. இன்டென்சிக் வேல்யூ 777 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 2.81 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு அதோட கையில் லோ ப்ரைஸில் இருந்தாலும் பிஜி ரேஷியோ 2.81 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். இதுவே பிஜி ரேஷியோ 2க்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி இந்த லோ வந்து 1050 ரூபா பக்கத்தில் இருக்குது. மறுபடியும் இந்த ஸ்டாக்கர் ப்ரைஸ் 1050 ரூபா பக்கத்தில் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம பொறுமையாக வந்து இருக்கணும். அதே மாதிரி இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி 0ல் இருக்குது. உங்களுக்கு கடனே கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது கூட 14.8 வந்து இருக்குது. இவங்களோட சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 37%, ப்ராஃபிட் growth 38% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 34%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 34% ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி 29% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். CDSL பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போங்க. ஆனால் லாங் டர்ம் எடுத்து பார்க்கும்போது CDSL சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்க வந்து டெபாசிட்டரி சர்வீஸில் இருக்கனால இன்னமும் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனி வளர்ச்சி வந்து இருக்கும். அடுத்தது சோழமண்டல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ தொடர்ந்து 2-3 நாள் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா புது ஹை வந்து டச் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கீழே இறங்குது. சூப்பருங்க. இதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் எந்திரிட்டு தான் இருக்க போது. நம்ம கடைசி வரைக்கும் கடன் அப்படிங்கிறது வாங்கிட்டு தான் இருக்க போகிறோம். லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த கம்பெனி 195% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1570 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,34,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 27 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பே ரேஷியோ 17 வந்திருக்காங்க. புக் வேல்யூ 307. ROCE 10%, ROE 19%, ROIC 10%, OPM வந்து பார்த்தீங்கன்னா 68% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ. இன்டென்சிக் வேல்யூ 940 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 1.08 தான் இருக்குது. ஆக்சுவலாக பிஜி ரேஷியோ வந்து 2க்கு கீழே தான் வந்து இருக்குது. இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி 7.23 இருக்குது. இவங்க வந்து கடன் கொடுத்து கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் டெப்ட் ஈக்விட்டி உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 5ல் வந்து இருக்குது. இவங்களோட CAGR பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சேல்ஸ் growth 29%, ப்ராஃபிட் growth 25% வந்து இருக்குது. அதேமாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் 28%,
இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் 10 வருஷமா வருஷம் 28% ஆவரேஜ் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு பர்சன்டேஜுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டாலே வெறும் 12% ஆவரேஜாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 28%, அதை விட டபுளாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது. அப்படியே லோ வந்துச்சுன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனி. இல்லை நான் வந்து ஹையில் வாங்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் சூப்பரான ஒரு கம்பெனி தான். மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அடுத்த 2 வருஷத்துல வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். டெம்பரரியாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் கீழே போகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது KPIT டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி. EV செக்டருக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் போட்டாங்க. அதுக்கப்புறம் AI வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே IT செக்டர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே தான் இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 690 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 340% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1450 ரூபாய்க்கு மேலே இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 690 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு வருஷத்தில். இதுவே அதுக்கு முன்னாடி அந்த 2024 பிகினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கு வரைக்கும் போணுச்சு. அதனால் 1800 ரூபாயில இருந்து இப்போ 600 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ் தான். மேபி இதுக்கு முன்னாடி இந்த லோ அப்படிங்கிறது அந்த 500ல் இருக்குது. 500 போய் டச் பண்ணிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆனால் நல்லா இருக்கும். இவங்களோட PE ரேஷியோ 24 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் PE ரேஷியோ 21 இருக்குது. புக் வேல்யூ 119. டிவிடெண்ட் ஈல்டு 1.21% வந்து இருக்குது. ROC 40%, ROE 32%, ROIC 31%, OPM வந்து பார்த்தீங்கன்னா 19.6% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்ட்ரென்சிக் வேல்யூ 586 வந்து இருக்குது. PG ரேஷியோ 0.57 இருக்குது. PG ரேஷியோ ரொம்ப கம்மியாகவே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.16. உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ 5.86 வந்து இருக்குது. ஓவரால் அந்த ரேஷியோ சூப்பரான ஒரு ரேஷியோ தான். இவங்களோட CAGR வந்து பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் கொடுத்து 22%, ப்ராஃபிட் கொடுத்து 40%, ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 35%, ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 27% வந்து இருக்குது. இவங்களோட சேல்ஸ் கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்து லாஸ்ட் வருஷம் தான் கம்மியாக இருக்குது. அதனால தான் லாஸ்ட் வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட 45% வந்து டவுன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் வந்து ஹையில் வாங்கியிருந்தா கூட இப்போ லோ ப்ரைஸ் வந்துருச்சா, நம்மகிட்ட அமௌண்ட் இருந்தால் கொஞ்சமாக வந்து அக்குமுலேட் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணால் போதும். மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இங்கே பார்த்த எல்லா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதே மாதிரி நான் ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன் விற்கிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. என்னோட நாலேஜ் மட்டும் தான் இங்கே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணிட்டு